ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கனிமாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த எக்ஸாம் லீவ்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? வெயிலை வந்து சமாளிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அதிகப்படியான வெயில் ஆயிட்டுருக்கு. சரி, ஒரு டூர் கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசி முடிவு பண்ணியிருக்கோம். சென்னையிலேருந்து என் பொண்ணு, என் தங்கச்சி எல்லோரும் வந்திருக்காங்க. இங்கே மதுரையில் நான், பெரிய தங்கச்சி, அண்ணன் ஒய்ஃபு, அண்ணன் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணி, சரி ஊருக்கு போகலாம், டூர் போகலான்னு பேசினோம். ஆனால் ரொம்ப தூரம் போகிறதுக்கு இந்த வெயிலை சமாளிக்க முடியல. அதனால நாங்கள் எல்லாருமே சரி இங்கனக்குள்ள பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வருவோம், ஒரு நாளாவது போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு 10 நாளாகவே இந்த டூர் பேச்சு தான் ஓடிட்டே இருக்குது. ஒரு நாள் ஒருத்தர் வரேன்னு சொல்கிறது, ஒருத்தர் வரலன்னு சொல்கிறது, வெயிலுக்கு பயப்படுறது, ரொம்ப தூரம் வேணாங்க, இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் 10 நாளாக. சரி, லீவே கிட்ட முடிய போகுது, ஒரு நாளாவது எங்கேயாவது நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு மதுரைக்கு பக்கத்தில் ஒரு 1/2 மணி நேர தூரத்தில் கீழமாத்தூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் தோப்பு இருக்குது. அங்கே தான் சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிவு பண்ணி இப்போ வந்து கீழமாத்தூர் கிளம்பிட்டோம். மொதல் நாள் நைட்டே பாதி லக்கேஜ் எடுத்து வச்சோம். மறுநாள் காலையில் பாதி லக்கேஜ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு பாத்திரலாம் கழுவிட்டு நீட் பண்ணிவிட்டு வீட்டை கிளம்பிட்டோம். சிக்கன் பிரியாணி செஞ்சு சிக்கன் பொரிச்சு நான் எடுத்துகிட்டு போனேன். தங்கச்சி அவள் மட்டன் பிரியாணி செஞ்சு கொண்டு வந்தா. மச்சி லெமன் சோறு, மீன், இப்படி ஆளுக்கு ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று செஞ்சு எல்லோரும் எடுத்துகிட்டு போயிட்டோம். காலையில் வீட்டில் நான் வந்து இட்லி செஞ்சேன். இந்த காலை வேலை மத்தியான வேலை இதெல்லாம் காலையில் 10 மணிக்குள்ளே பார்க்கக்குள்ளாட்டியும் அவசர அவசரமாக கடகடன்னு முடிஞ்சிருச்சு. வண்டிக்கு சொல்லியாச்சு. வண்டி ஒரு 10 10:30க்கெலாம் வந்துருச்சு. நாங்களும் எல்லோரும் கிளம்பி இப்போ கீழமாத்தூர் தான் போயிட்டுருக்கோம். ஒரு 2 3 வீடியோவை வந்து நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட் பண்ணணும் பார்க்குறவங்க எல்லாருமே. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் எல்லாருக்கும். என்னுடைய வீடியோவில் வந்து என்னுடைய பொண்ணும் என் தங்கச்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஆரம்ப வீடியோவிலேருந்து கடைசி வீடியோ வரைக்கும் சலிப்பு படாமல் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து வாங்க நம்ம டூருக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். வீடியோவை பாருங்கள் மிஸ் பண்ணாமல். அடுத்தடுத்து போகிற வீடியோவும் பாருங்கள். போகிற வழியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு இந்த பச்சை இடங்கள்ல பச்சை பசேல்னு இருக்கிற இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு அப்படி நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அங்கே உள்ள வீடியோலாம் நிறையா நான் எடுத்திருக்கேன். காலையில் நான் சீக்கிரம் எந்திரிச்சு உங்களுக்காக நிறையா வீடியோலாம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். தூக்கத்தை விட்டுட்டு உங்களுக்காக நான் எல்லாம் எடுத்திருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம உள்ள போகலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. மொத்தம் 3 ரூம் இருக்குது. நம்மளுடைய விருப்பம். 3 ரூமே சேர்த்து நம்ம பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். இல்லை ஒரு ரூம் வேணுனாலும் ஒரு ரூம் பிடிச்சிக்கலாம். நம்மளுடைய விருப்பம்தான். அங்கே குளிக்கிறதுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. நான் வீட்டில் வந்து கரண்ட் அடுப்பு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே வந்து கடைங்கள்லாம் கொஞ்சம் அதிகமான தூரத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் இல்லை. அதனால் பால்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். ஸ்நாக்ஸு, வீட்டில் பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மொதல் நாள் காலையில் 11 மணிக்கு போனோன்னா மறுநாள் காலையில் 11 மணிக்கு ரிட்டன் வரணும். நம்ம அந்த மாதிரி பேசி போயாச்சு. ஆளுக்கு கொஞ்சமாக வேலைகளை பார்த்துட்டு ஷேர் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். குறை நிறை வரத்தான் செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சேர்ந்து இருக்கலாம். அப்படி நம்ம குறைய பெருசாக பார்த்தோம்னா யாருமே யாரோடையுமே சேர்ந்து இருக்க முடியாது. சரி சரின்னு போயிடணும். வாழ்க்கையே அப்படி தானே. இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா இந்த வீடியோ 2 நாளைக்கு பாருங்கள். நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த குளிச்சுட்டு இப்போ வெளி இடத்துல இங்கெல்லாம் நாங்கள் உட்காந்துருப்போம். பிள்ளைகள்லாம் வந்தவொடனே இந்த ஊஞ்சலில் விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ நான் நிற்கிறது ஒரு ரூமு. அடுத்தடுத்து இப்போ வரும் அடுத்த ரூம்பு. இந்த பக்கம் மச்சி இருந்த ரூம்பு எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிள்ளைகள்லாம் நல்லா விளையாண்டாங்க, ஜாலியாக இருந்துச்சு. இதுக்கிடையில் பிள்ளைங்களுக்கு மூக்கில் தண்ணி போயிட்டு அது கொஞ்சம் சிரமப்பட்டுச்சுங்க. பயந்தது கொஞ்சம், சிரித்தது கொஞ்சம், கவலை கொஞ்சம் எல்லாமே கலந்து வரும் இந்த வீடியோவில் பாருங்கள். இப்போ நான் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸு இப்போ நைட்டுக்கு வந்து ப்ரெட்டு சாப்பிட்டுக்கலாம், ஜாம் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கிட்டு போயிட்டோம். மறுநாள் காலையில் வந்து மேகி செஞ்சுக்கலான்ட்டு வீட்டிலே பிளான் பண்ணி அவங்கவுங்க சாப்பாடு ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாம் பேசி எல்லாம் வாங்கிட்டு போனோம். பிள்ளைகளுக்கு ஒருத்தர் பூஸ்ட்டு, ஒருத்தர் காஃபி, ஒருத்தர் ஹார்லிக்ஸு, ஒருத்தர் டீயி. அடுப்பு இருந்ததுனால என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயாச்சு. இது வந்து மாடியில் 2வது மாடியில் இருக்குது இந்த ஸ்விம்மிங் பூல். இங்கே தான் நான் என் தங்கச்சிலாம் மேலே குளித்தோம். இது வந்து கொஞ்சம் ஆழம் அதிகம். அதனால் சின்ன பிள்ளைங்கள்லாம் நாங்கள் யாரையுமே மேலே வர விடலை. கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே சின்ன பிள்ளைங்க எல்லாம் குளிச்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் பெரியவங்க சப்போர்ட் இல்லாமல் பிள்ளைய அனுப்பக்கூடாது. பிள்ளையெல்லாம் அங்கே குளித்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் 2வது மாடியில் உள்ள ஸ்விம்மிங் பூல். தௌஃபிக் இப்போ குளிப்பான் பாருங்கள். அவன் ரொம்ப சேட்டைக்காரன். அவனுமே தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்டு
தண்ணி மூக்கில் உள்ளே போயிட்டு சிரமப்பட்டுட்டு அப்புறம் சரியாச்சு, எல்லாமே நடந்துச்சு. இப்போ மாடிக்கு மேலே வந்திருக்கோம் நாங்கள். பாருங்க, குளிச்சுட்டு கீழே போய் இப்போ டீ போட்டு குளித்த உடனே குடிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பாருங்கள், தௌஃபீக் குளிக்கிறத என்னென்ன சேட்டையெல்லாம் பண்ணுறான்னு பாருங்கள். டம்ளரில் அள்ளி ஊற்றி குளிச்சுட்டு இருக்கான். கீழே இறங்குறேன்னு நின்னான். நான் என் தங்கச்சிலாம் ஆளை விடலை, பாதையை மறைச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டோம் கீழே இறங்க விடாமல். அதனால் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கான். இதுதான் நாங்கள் இருந்த தோப்பு. சூப்பராக இருந்துச்சு. காலையில் இன்னும் அருமையாக இருந்தது. அதுக்கு தான் காலையில் உள்ள வீடியோ நேற்று போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. எங்கள் மச்சியோடைய ஒரே காமெடி. மச்சியும் தங்கச்சியும் சேர்ந்துட்டாங்கன்னா சொல்லவே வேணாம், சிரிச்சுக்கிட்டே கிடப்போம். அந்த மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம். இது காமிச்சேன்ல, இதுதான் ஊஞ்சல். 2 ஊஞ்சல் இருக்குது. வாத்து இருந்துச்சு. ஆடு, கோழி, மாடு எல்லாமே நாளைக்கு காலையில் உள்ள வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். குளிச்சுட்டு எல்லோரும் துணியெல்லாம் காய போட்டாச்சு. வந்து பிள்ளையெல்லாம் துணி காய போட்டுட்டு தலையை காய போட்டுட்ருக்காங்க பேசிட்டு. எல்லாம் அவங்கவுங்களாம் 2 பேராக 2 பேராக ஜாலியாக இருந்தாங்க பேசிக்கிட்டு. நைட்டு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாட்டுக்கு பாட்டு, படம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இப்போ விளையாண்டுட்டு இருந்தோம். தூங்குறதுக்கு 12 1 மணி ஆயிடுச்சு. எனக்கு என்னமோ இந்த வெளி இடத்துக்கு போனாலே சரியாகவே தூங்க மாட்டேன். எனக்கு எல்லாரோடையும் சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கணும். எல்லோரும் தூக்கம் வருது தூக்கம் வருது, எங்களை ஆளை விடுன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க தனியாக ரூம் ஓடிட்டு தூங்குறதுக்கு. நான் தூங்கிட்டு காலையிலையுமே 5:30க்கெலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வெளியே எடுத்த போகிறேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கும் பிடிக்கும், நீங்களும் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் உங்களுக்காகவும் எடுத்திருக்கேன். நல்லா இருந்துச்சு இந்த இடம்லாம். அந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல், அந்த பக்கம் உள்ள ஸ்விம்மிங் பூலை அடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். இப்போ குளிச்சுட்டு வந்து எல்லோரும் காஃபி குடிச்சிட்ருக்கோம். ரொம்ப கேலி பண்ணிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு ரொம்ப தமாஷாக இருந்துச்சு. அப்படியே வீடியோ போடலான்னு தான் நினச்சேன். சரி வேணான்னு சொல்லிட்டு தான், சரி நம்ம பேசியே போட்டோம்னு சொல்லிட்டு தான் இப்போ பேசி போட்டுட்ருக்கேன் உங்களுக்காக. பார்க்குறவங்க எல்லோரும் என்னுடைய வீடியோவுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு யார் யார் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த வருஷம் லீவுக்கு எங்கே போனீங்க அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நம்ம பேசிக்கலாம். என் பேத்தி இப்போ பேசுவா, கேளுங்க. சரி சரி. என்னோடய வீடியோவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.